வணக்கம். நம்முடைய ஜி ஞானசம்பந்தங்கிற யூடியூப் சேனலில் தூங்கா நகரத்து தூண்கள் அப்படின்னு ஒரு அழகான உரையாடல் நிகழ்ச்சியை நடத்திட்டு வர்றோம். தூங்கா நகரத்துக்கு எத்தனையோ பெருமைகள் இருக்குது. அந்த பெருமைக்கு காரணமானவர்கள் இன்றைக்கும் பெரிய சாதனைகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்க்குறப்ப இவங்க மாதிரி நம்ம அப்படி வரணும் இவங்கிற ஒரு உத்வேகம் வரும். எனக்கு என்ன, உங்களுக்கும் வரும். அதே போல் இன்றைக்கு நம்ம நம்முடைய இந்த பேட்டியில் உரையாடலில் நம்மோட வந்திருக்கவங்க யார் அப்படின்னு கேட்டால், நான் சொல்லவே வேண்டாம், அவங்க முகத்தை பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். யூடியூப்பில் ரொம்ப பிரபலம் அவங்க. அதோடு மட்டுமல்ல, மருத்துவத்துறையில் மிகச்சிறந்த சாதனையாளர். அவங்க பேசிக்கிட்டு இருந்தாலே நோய் போயிடும் போல இருக்குது, மருந்தெல்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. அப்படி மருத்துவத்துறையோடு இப்போ சமீபத்தில் எஸ்பி ட்ரஸ்ட் அறக்கட்டளையினுடைய தொடக்க விழா நிகழ்வு நம்ம ஏர்போர்ட்டுக்கு ஏற்றாப்பில் அங்கே அவங்களுடைய அந்த இதில் நடந்தது. இயக்குனர், நடிகர், என்னுடைய இனிய நண்பர் சமுத்திரக்கனியை வந்திருந்தாங்க, நானும் போயிருந்தேன். இத்தனை பெருமைகளோடு அந்த ட்ரஸ்ட்டில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு நீங்கள் கேட்டாலே பெரிய ஆச்சரியப்படுவீங்க. இது நான் அறிமுகம் தான் பண்ணியிருக்கிறேன். அவங்களும் நம்ம ஸ்டுடியோவுக்கு வர இருப்போம். வணக்கங்க. வணக்கங்க. வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை நான் பார்க்குறதில்ல. நாங்கள் எல்லோரும் உங்களை யூடியூப்லேயே பார்த்துக்கிட்டே இருப்போம். போன முறை நீங்கள் அழைச்சி நான் வந்திருந்தேன். அப்போவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் சொன்னேன், இந்த ஏழை குழந்தைகள்கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்கொண்டு வர்றதுக்காக டாக்டர் ஆஷா அவர்களும் அவருடைய கணவர் லெனின் அவர்களும் அவங்களுடைய குழந்தைகள் 3 பேரும் எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. அவங்களுடைய பெற்றோர்கள், மாமனார், மாமியார் எல்லாருமே குடும்பத்தோடு சேர்ந்து சமுதாய பணி செய்கிறாங்க. அதுவும் மதுரையில் செய்கிறாங்க. அது ஒரு பெரிய ஆச்சரியம், ஒரு சாதனை. அத்தகைய பெருமை மிகுந்த அந்த நிகழ்வு என்ன நிகழ வைத்தது. உங்களை உடனே நான் நினச்சேன் நம்ம ஸ்டுடியோவுக்கு கூப்பிட்டு பேச வைக்கணுங்கிறதுக்காக. அதுக்கு தான் வந்திருக்கிறீங்க. நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். முதல்ல என்னை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஐயா ஒரு பெரிய வார்த்தை சொன்னாங்க, என்னை யூடியூப்பில் பார்த்தா அதுன்னு. குழந்தை பருவத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பமாக நாங்கள் பார்த்தது ஐயாவை. என்னோடய மாமியார் அவர்கள், நான் இன்றைக்கி ஐயா முன்னாடியே சொன்னேன், குழந்தைங்க கூட சிரிக்கக்கூடிய, எல்லாரையுமே நகைச்சுவை ஊட்டக்கூடிய அன்பான ஒரு மதுரைக்கு அடையாளம் இன்னொரு அடையாளம் ஐயா தான். ஐயாவோட இந்த இதை பகிர்ந்துக்கிறது என்னோட பாக்கியமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ் மேலே உள்ள பற்றும், தமிழ் மேலே உள்ள ஒரு இது எங்கள் தாத்தாவே எங்கள் ஐயா, எங்கள் பெரியப்பாக்கு திருஞான சம்பந்தம், திருநாவுக்கரசர், எங்கள் அப்பா பேர் தியாகராஜன். அவ்வளோ தமிழ் பற்று உள்ள ஒரு தாத்தா பேத்தி தான் நான். தமிழை இவ்வளோ அழகாக ஒரு குழந்தை கூட ரசித்து கேட்குற அளவுக்கு கொண்டு சேர்த்துனது ஐயா தான். எவ்வளோ பெரும் பேச்சாளர்கள் பேசுவாங்க, அவங்க பேசுகிற தமிழே நம்மளுக்கு பாதி புரியாது. ஐயா தமிழ் தான் பேசுவாங்க, ஆனால் அந்த தமிழே எப்படி சொல்கிறது, ரொம்ப அழகாக இனிமையாக நம்மளுக்கு வர மாதிரி. ஐயா மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒருத்தவங்களோட இன்னைக்கு இந்த இது நிச்சயமாக இது கடவுளோட அருள் எல்லாம் நடந்திருக்காது. கோல்டன் ஃபேஸ் பேக்னு ஒன்று காமிக்கணும். விரலி மஞ்சள், வசம்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை பயிறு, பாதாம், பாதி அரிசி, இந்த 6 ட்ரையா வாங்கிட்டு சம அளவு 100 கிராமோ இல்லை 1/4 கிலோ வாங்கிட்டு அதை அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய துறை மருத்துவத்துறை. ஆமாம். இந்த மருத்துவத்துறையில் இப்போ என் பொண்ணு அர்ச்சனா உங்களை அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கப்ப மருத்துவ குறிப்புகள் தான் பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாப்புல. இப்போ நம்மளை எல்லாரையும் ஆண்டதில் முக்கியமாக வெள்ளைக்காரன் என்ன பண்ணிட்டான்னா, நம்முடைய மருத்துவ குறிப்புகள், நம்மளுடைய பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டான். அப்படியே எரைசர் மாதிரி இது பண்ணிட்டு போயிட்டான். நம்முடைய பாரம்பரிய மருத்துவங்கள் இதெல்லாம் நமக்கு மறந்து போச்சு. இப்போ நீங்கள் அதை எப்படி மீட்டெடுக்க முடியும்னு நம்புறீங்களா? நான் ஐயா ஹோமியோபதி மருத்துவ முறை படித்ததுக்கப்புறம் என்னுடைய அந்த ஹானிமன் அவருடைய அதான். ஆமாங்க ஐயா, அவர் ஜெர்மன் நாட்டில் ஒரு MBBS MD படித்த ஒரு மருத்துவர். அவர் MBBS முடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாராம். பண்ணும்போது ஒரு பேஷண்ட் வந்தாங்களாம்.
தலைவலி இல்லை ஒரு காய்ச்சல் ஏதோ ஒரு நோயோடு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவர் மருந்து கொடுப்பாங்களா, அப்போ சரியாகுமா, திரும்பி போவாங்க, திரும்பி வந்துட்டே தாங்க. அப்போ ஒரு நாள் ஒரு அம்மா கேட்டுச்சான், க்யூர்னா என்ன? நான் ஒரு வியாதியோடு உன்கிட்ட வரணும், அந்த வியாதியிலேருந்து நான் குணமாய் மறுபடியும் நார்மல் லைஃப் வாழணும், அதான் க்யூர். ஆனால் நீங்கள் என்னை க்யூர் பண்ணாமல் பித்தப்பைக்கெல்லாம் பித்தப்பை எடுத்துறீங்க, கர்ப்பப்பை கட்டியா கர்ப்பப்பை எடுத்துறீங்க, ஒரு உறுப்பை எடுத்துறீங்க, இல்லைனா வலி மாத்திரை கொடுத்து அந்த வலியோடு என்னை வாழ வைக்கிறீங்க. நான் எப்பயுமே உங்ககிட்ட வந்துட்டே தான் இருக்கேன். இப்போ சர்க்கரை நோய் இருக்கா, உங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சு, உங்கள் தாத்தாவுக்கு இருந்துச்சு, உனக்கும் வந்துடும். அப்போ நீங்கள் வந்துட்டு நான் வந்துச்சா அது சரியெல்லாம் பண்ண முடியாது, வாழ்நாள் முழுக்க மருந்து சாப்பிடணும். கடைசியில் நான் அந்த நோய்க்கு வரவேன், அப்படியே கொலஸ்ட்ரால் வருது, கண்டிப்பாக ப்ரெஷர் வந்துடுது கொஞ்ச நாளில். இதெல்லாம் சாப்பிட்டே இருக்கும்போது ஒரு கிட்னி ஃபெயிலியராக ஒரு லிவர் ஆகுது, கடைசியில் உன் வாசல்லையே என் உயிர் போகுது. அப்போ நான் என்னை நீங்கள் க்யூர் பண்ணலையே அப்படின்னு கேட்டிருக்காங்க ஹனிமன்ட்ட. அவர் அதுக்கப்புறம் தான் ஆமால நம்ம இவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கல, டெம்பரவரியாக பேலியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அந்த எம்பிபிஎஸ் படித்த தொழிலை விட்டுட்டு மொழிபெயர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ அவர் மொழிபெயர்க்கும் போது ஒரு சின்கோனான்ற ஒரு மரப்பட்ட சாரை ஒரு கல்லன் அப்படின்னு ஒருத்தர் அவர் புக்கில் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி அதை குடித்தப்ப மலேரியா மாதிரி சிம்டம்ஸ் எனக்கு வந்துச்சுன்னு எழுதியிருந்தார். இவர் அப்போ ஒரு நார்மலான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆள் ஒரு மருந்தோட இது குடித்தா அந்த சில் ஹீட் ஸ்வெட் ஸ்டேஜ் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அது இருக்கிற வியாதி உள்ள ஒருத்தவங்களுக்கு அப்போ கொடுத்தா அது குணமாகுமான்னு இவர் ட்ரக் ப்ரூவிங் பண்ணும்போது தான் இவருக்கு புரிஞ்சது கம்ப்ளீட் க்யூர் ஆயிருக்கு. அப்போ அவர் சொன்னார், ஒரு எலி மேலேயோ ஒரு பூனை மேலேயோ ஒரு குரங்கு மேலேயோ விலங்குகள் மேலே நான் ஒரு மருந்து கொடுத்து டெஸ்ட் பண்ணேன்னா ஜஸ்ட் நான் மைக்ரோஸ்கோபிக்கல் பெத்தாலஜிக்கல் தான் பார்க்க முடியும். ஆனால் மனிதனுக்கு கொடுக்குற மருந்தை ஒரு விலங்கு மேலே கொடுக்காம மனிதர்கள் மேலே ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சாரு. ஆனால் ப்ரூவ் பண்ணணும்னா நம்ம கெமிக்கலோ இதுவோ கொடுக்க முடியாது, ஏன்னா சைடு எஃபெக்ட் வரும், யாரும் ட்ரக் ப்ரூவிங் வர மாட்டாங்க. அப்போ அவர் என்ன பண்ணார்னா தாவரங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தார். கொடுக்கும்போது மருந்து சாப்பிடும்போது சில சொல்லுவாங்க எனக்கு மன பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது, ஒரு கவலையாக இருக்குது. அப்போ அவர் சொன்னார், ஒருத்தவங்களுக்கு பசிக்கிறதுக்கு மருந்து தரணுமா, ஏன் பசிக்கலைன்றதுக்கு மருந்து தரணுமா? இப்போ ஒரு அப்பா இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவலையில் இருப்பேன், சாப்பிட மாட்டேன், பசிக்காது, தூக்கமே வராது. அப்போ அப்பா இறந்த கவலைக்கு மருந்து கொடுத்தா நான் சாப்பிடுவேன், தூங்குவேன். அப்போது காசு தானே ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சார். இந்த இது கூட சொல்லுவாங்களே, நோயாளிக்கு மருந்தா நோய்க்கு மருந்தா அப்படின்னு ஒரு இது. ஆமாங்க ஐயா, ஹோமியோபதியில் ஒரு அது ஆமாம், அது ஒரு மிகப்பெரிய ஒரு கான்செப்ட். அப்போ இது அவர் எப்படி சொல்கிறது, அந்த ஹனிமன்ற அவர் ஒரு மனுஷனோட தேடல் உண்மையாக நான் அவர் ஒரு எம்பிபிஎஸ் படிச்சிட்டோம், நம்ம ஏர்ன் பண்ணணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு போகாமல் நான் ஏன்றதை க்யூர்ன்றதை நோக்கி அவர் ஓடினார். உளுந்து எடுத்து மிக்சியில் அரைச்சிருங்க, சும்மா ஒரு கைப்பிடி உளுந்த ட்ரையாக மிக்சியில் அரைச்சிட்டு அதை இந்த பவுடர் எடுத்து தேன் இருக்குல்ல, இந்த தேன் ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சிடணும். ஆக்சுவலி தேனில் கலந்துட்டிங்கன்னா இது கொஞ்சம் உளுந்த பருப்பு கெட்டியாயிரும் தானே, அதனால கெட்டியாகி நான் மருத்துவர் ஆகணுன்ற கனவுலாம் இல்லைங்க ஐயா. சமுத்திரக்கணி என்ன சொன்ன, இந்த பிரபஞ்சம் நம்மளை கொண்டு போய் சேர்த்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, நான் என்னுடைய பெரிய டெஸ்டினி அந்த மாதிரி நான் லைஃப்பை பிளான் பண்ணலைங்க ஐயா. நான் ஜிப்மரில் எனக்கு என்ஜினியரிங் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிட்டேன். ஜிப்மரில் எம்பிபிஎஸ் சீட் கிடச்சிருக்குன்னு வருது. இதில் 36,000 கட்டினதை அப்போ கொடுக்க மாட்டாங்க, அப்போல்லாம் என்ஜினியரிங்க்கு. எங்கள் அப்பா அங்கே போகணுன்னா இந்த காசும் போகணும், எக்ஸ்ட்ரா நம்ம ஃபைன் கட்டிட்டு அங்கே போய் பே பண்ணணும். முடியாதனால அப்போ விட்டாங்க. பார்த்தா அடுத்த கவுன்சிலிங்கில் இது ஹோமியோபதி வந்துச்சு, சேர்த்திட்டாங்க. சேர்ந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு முதல்ல புரிஞ்சுக்க முடியல, என்னடா ஏதோ பல்லி மிட்டாய் மாதிரி இருக்குது, இது உருண்டையாக இருக்குது. அது வரைக்கும் நான் ஆங்கில மருத்துவம் மட்டும் தான் எனக்கு தெரியும், எனக்கு ஹோமியோபதின்ற டாக்டர் நான் பார்த்ததும் இல்லை, எனக்கு இதில் மகத்துவம் தெரியாது. பல்லி மிட்டாய் மாதிரி இருக்குது, இது கொடுத்தா கேட்குமா, இது என்ன பண்ணும், எப்படி என்ன 6 மாதம் எப்படிடா இங்கே தப்பிச்சு ஓடலான்னு மட்டும் தான் பார்த்தேங்கய்யா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வியாதிகள் குணமாகிறதையும் அதோட அற்புதங்களையும் அந்த மெடிசன்ஸ் கொடுத்து வர ரிசல்ட்டையும் அதை பார்க்க ஆரம்பிச்ச அப்புறம் குடும்பத்துலேருந்து முதல் ஹோமியோபதி மருத்துவராக நான் வந்தப்போ நம்ம கடவுள் என்னை வேறு ஏதோ நோக்கி போக சொல்கிறார். எனக்கு அப்போ தெரியாதுங்க ஐயா, நான் 2015 வீடியோ போடுவேன், இப்போ 8 ஆண்டுகளாக போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் கடவுள் என் மூலியமாக செய்ய வைப்பாருன்னு எனக்கு தெரியல. 2015 முதல் வீடியோ போடும்போது எல்லாருமே சொன்னாங்க, நீ அடுத்து உங்ககிட்ட சரக்கு இல்லை, நீ வீடியோ போடுறது ஸ்டாப் பண்ணு, ஓடிடு, அவ்வளோதான். முதல் வீடியோ காலையில் குழந்தை வளர்ப்பை பற்றி போடுறேன். என் கணவர்கிட்ட நான் அப்போ சொல்லலை, ஏன்னா எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குங்க. இப்போ நான் போட்ட வீடியோ நானே திருப்பி பார்க்க மாட்டேன், அது ஒரு தயக்கமாக இருக்கும். அப்புறம் என் கணவர் தான் பார்த்து தப்பு குறைகள்லாம் சொல்லுவாங்க.
நான் அவர்கிட்ட சொல்லவே இல்லை, வீடியோ போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அவர் சொன்னார், நீ வந்து வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வந்து சொன்னேன். எதுக்கு இதெல்லாம் போட, எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, டெலீட் பண்ணிடுன்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், 5 மணி வரைக்கும் பார்ப்போம், ஒரு 1000 வியூ போயிருந்தால் நம்ம டெலீட் பண்ண வேணாம் அப்படின்னு நான் கேட்டேன். ஓகேவா அப்படின்னு என் கணவர்கிட்ட கேட்டேன். அவர் வந்து நான் வந்து கேலி பொருளாக ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். வெறும் செல்லில் வச்சு போட்டிங்களா? வெறும் ஸ்டூடியோ இப்போ வரைக்கும் என் ஃபோன் வந்து லைவ் தாங்க ஐயா. லைவ் தான். நான் வந்து எடிட்டிங்கோ ஸ்டூடியோவோ கிடையாது இன்னைக்கு வரைக்கும். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒரு அக்கா தங்கச்சி அம்மா அப்பா சொல்கிற மாதிரி, நீங்கள் எப்படி எல்லார் வீட்லேயும் ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளாக இருக்கீங்களோ எங்களுக்கு நடுவில், அந்த மாதிரி நான் நினச்சது வந்து எல்லாருக்கும் நம்ம விஷயம் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு. 5 மணி ஆச்சா? 5 மணி ஆச்சுங்க ஐயா. 27,000 வியூ போயிருந்துச்சுங்க ஐயா. 27,000 2015. அதாவது முதல் வீடியோ முதல்ல நான் போட்டிருக்கேன் குழந்தை வளர்ப்பை பத்தி, டாம் அண்ட் ஜெரி. அந்த டாம் அண்ட் ஜெரி பார்க்கறது ஒரு பேரண்ட் வந்து பெருமையா சொல்லியிருந்தாங்க. நான் அப்ப சொன்னேன், வாழ்க்கையோடைய மாரல்ஸ், நம்மளோட தமிழர்களுடைய பண்பாட்டை மாற்றக்கூடிய ஒரு கார்ட்டூன் டாம் அண்ட் ஜெரி, அது நம்ம குழந்தைங்க பார்க்கக்கூடாதுன்னு என்ன ஆச்சரியமா பார்த்தாங்க. ஒருத்தவங்க அடுத்தவங்களை காயப்படுத்தி அந்த துன்பத்தை பார்த்து சிரிக்கிற, வேடிக்கை பார்க்குற ஒரு விஷயத்தை தான் டாம் அண்ட் ஜெரி இருக்கு. டாம் ஜெரி அடிச்சுட்டு சிரிக்குது, ஜெரி டாமுக்கு நெருப்பு பற்ற வச்சு சிரிக்குது, ஏதோ ஒரு துன்பத்தை காஸ் பண்ணி. அதை நம்ம குழந்தைங்க பார்த்துட்டே இருந்தா, வீட்டில் அம்மா அழுதா சிரிப்பாங்க, யாராவது கீழே விழுந்தா டக்குன்னு சிரிப்பு தான் வரும். ஆனால் நம்மளோட திருக்குறளும் நம்மளுடைய தமிழ் இலக்கியங்களும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம் வந்து, அடுத்தவங்களோட துன்பத்திற்கு உடனே அன்பனை வாசப்படியில் திண்ணை வச்சு கட்டின தலைமுறையே நம்ம தமிழர்கள் தான். வழி போக்கனா ரோட்டில் நிறைய பேர் நடந்து போவாங்க, போகிறவங்களுக்கு கால் வலிக்கும், இளைப்பாறுவதற்கு நம் வீட்டு வாசலில் உட்காந்து பறவைகளுக்கும் இதுக்கு மட்டும் நம்ம அரிசியும் இதுவும் வைக்கல, எறும்புகளுக்கு மட்டும் கோலம் போடல, மாக்கோலம். அந்த மாதிரி வாழ்ந்த ஒரு தலைமுறையில் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி தவறான விஷயங்கள் நம்ம குழந்தைங்களுக்குள்ள போகக்கூடாதுன்ற ஆதங்கம் வந்து எனக்கு முதல்ல பயங்கரமாக வந்தது. இந்த ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறேன், இப்படி தொட்டுட்டு சுற்றி ஓடுறான், அப்புறம் சிரிக்கிறான், அப்போ பண்ண இவன் டாம் அண்ட் ஜெரி பார்க்குறானா, ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ தான் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது நம்ம விழிப்புணர்வாக போடணும் அப்படின்னு சொல்லி வீடியோ ப்ரிப்பேர் பண்ணலங்க ஐயா. எதுவுமே தயார் பண்ணல, எதுவுமே சொல்லித்தரல. குழந்தைங்களுக்கு ஃபேன் எங்கே காமி, லைட் எங்கே காமி, சுவிட்ச் எங்கே காமின்னு சொல்கிறீங்களே, குழந்தைங்களுக்கு இப்படி சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தா உலகத்தில் உள்ள எல்லா விஷயம் சொல்லிக் கொடுக்க முடியுமா? கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவுன்னு சொன்னாங்க. நீங்கள் வந்து டீச் பண்ணாதீங்க, குழந்தைங்கள சிந்திக்க வைங்க, சிந்திக்க வச்சு அவங்க கற்றுக்குவாங்க தான் வீடியோங்க ஐயா. ராத்திரி 1 மணிக்கு என் கணவர் எழுப்பினாருங்க ஐயா, உன்னோட வீடியோ 1 மில்லியன் வியூ போயிடுச்சுன்னு. ஃபர்ஸ்ட் வீடியோங்க ஐயா. அச்சீவ்மெண்ட்னா இதுதான். அப்புறமா அது வந்து 1.8 மில்லியன் வியூ அடுத்த நாள் காலை 9 மணிக்குங்க ஐயா. என் கணவர் சொன்னாரு, உடனே என்ன ஆச்சுன்னா, நிறைய இந்த யூடியூப் ஃபேஸ்புக்லாம் போட்ட உடனே பெண் பிள்ளைகளுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய சவால் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கும்போது, உடனே டக்குன்னு மெசஞ்சரில் தப்பான வீடியோஸ், அசிங்கமான வீடியோஸ், முதல்ல கெட்டது தான் நம்மளை வந்து தாக்கும். முதல்ல நல்ல விஷயம் செய்ய போகும்போது நிறைய துன்பங்கள் தான் வந்து தாக்கும். பார்த்தோன்னே பயந்துட்டேன், இனிமேல் நான் வீடியோவே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கெல்லாம் டெலீட் பண்ணிட்டேங்க, மெசஞ்சர் டெலீட் பண்ணிட்டேன். பயங்கரமாக அழுக. என் வீட்டுக்காரர் வந்து சொன்னாங்க, நீ சொல்கிறது நல்ல விஷயம், இது எல்லாருக்கும் பிடிக்குமா எனக்கு தெரியல, இது பிடிச்சிருக்கு, உன்னால் இந்த உலகம் பயன்பெறும் அப்படின்ற விஷயத்தில் என்னன்னாலும் சரி. மெசஞ்சர் இன்னி வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணலங்க ஐயா. நீ வீடியோ போட்டு அதோடு முடிஞ்சிருச்சு, உன் வீடியோ நீ பார்க்காத, தவறுன்னு தான் நான் சொல்கிறேன், கமெண்ட்டு மெசேஜ் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். நீ உனக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு விடாமல் உன்னை நான் நிறுத்தினேன்னா, இதை விட மிகப்பெரிய தவறு எதுவுமே இருக்க முடியாது. நீ இதை தொடர்றதுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுமோ நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. எவ்வளோ பேர் இருக்காங்க உங்களுடைய இதில்? ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு 5.5 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க ஐயா. சரி. நான் என்ன பண்ணிட்டேன்னா, இது எல்லாரோட வீட்டுக்கும் போய் சேரணும், அவ்வளோதான். இது நான் தான் போடணும்னு தேவையில்லைன்னு நான் யூடியூப்லேயும் இன்ஸ்டாலேயும் நான் அக்கௌண்ட்டே வச்சில்லைங்க ஐயா. என் வீடியோ வந்து யார் வேணால் போட்டுக்கலாம் யூடியூப்பில், ஐயா மாதிரி தான். ஐயா இப்போ தான் இஎல் ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. முதல்ல ஐயா வந்து எல்லாரும் போட்டுட்ருப்பாங்க. ஆமாம், ஐயா வந்து நம்ம முன்னுதாரணம். கேசட்டு போட்டேன் 92 வாங்க சிரிக்கலாம். முதல் கேசட்டு 1000 கேசட் தான் போட்டேன், லட்சக்கணக்கில் வித்துச்சு. அவே போட்டுக்கிட்டான். லட்சக்கணக்கில் வித்துச்சு ஐயா. என்ன, நானே போடல. அண்ணா பஸ் ஸ்டாண்டில் சோழவந்தாலேருந்து இறங்குறேன், ஒருத்தர் வேட்டியை விரித்து இவ்வளோ தூரத்துக்கு கேசட் வச்சுருக்கேன், 20 பேர் வாங்கிட்டு இருக்காங்க வரிசையில் நின்று. நான் போய் ஏஇ மார்க் போட்டிருக்குன்னு நினச்சி போய் பார்த்தா நாண சம்பந்தன் அப்படின்னு போட்டு கேசட் அடிக்கிருக்கான் கோபுரம் மாதிரி. எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல, நான் போடலையே, என் கேசட்டை போட்டுருக்காங்க அப்படின்ட்டு அவன்கிட்ட
இது கிடைக்குமான்னு. ஹலோ, முதல் நாளே சொன்னா தான் நாங்கள் தருவோம். உடனே ஒரே இடத்துல உடனே கொண்டு விடுவேன். நான் என் குரலை கேட்டான்ல, அப்படியே வேட்டி அள்ளிட்டு ஓடி போயிட்டான். ஐயா அதே கதை எனக்கும் நடந்துச்சு. ஆமா, அது மொத்தமா சுட்டிட்டு போயிட்டாங்க அப்படியே. இன்னைக்கு வரைக்கும் வேத புத்தகம் அதுதான். இந்த மேடலில் நகைச்சுவைன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அதில் பெரிய குடும்பம் நான் உட்காந்துருக்க மேலே என்கிட்ட வந்து ஜோக் சொல்லி இதை நீங்கள் கேட்டிருக்கவே முடியாதுண்ணா. எப்படி கேட்பேன், நீ தான் சொல்லிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிடலான்னு. அது ஏன் ஜோக்காக தான் இருக்கும். பரவாயில்ல போட்டோம். இல்லை அந்த மாதிரிங்க ஐயா ஓப்பனாக விட்டுட்டேன். யூடியூப் ஃபேஸ்புக்கில் எனக்கு யூடியூப்லேருந்து சொல்லுவாங்க, மேம் உங்களால் என்ன 3.5 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, சேனல் வந்துருச்சு, எங்கள் குடும்பமே உங்களால் வாழுதுன்னு சொன்னாங்க. நம்ம மனசு என்ன தெரியும், ஓகே காப்பி ரைட்ஸ் கேட்கக்கூடாது, சரி பாவம் ஒரு ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருக்கு. அது மாதிரி பல இதில் என்னோட வீடியோஸ் வந்துட்டு இருந்ததுங்க ஐயா. இப்போ ஒரு 6 மாத காலங்களாக தான் நான் வந்து ஒரு வருஷத்துக்குள்ள நான் வந்து என்னோட யூடியூப் சேனல்ல என்னோட வீடியோ போட ஆரம்பிச்சேங்க ஐயா. நிறைய பேர் வந்து என்கிட்ட டிப்ஸ் கேட்டிருந்தாங்க முடி கொட்டாம இருக்கிறதுக்காண்டி. பச்சை பயிர் இருக்கு தெரியுமா, பாசி பயிர், அதை வந்து 6 ஸ்பூன், என்னோட முடிக்கு நான் 6 ஸ்பூன் ஊற வச்சிருவேன். நைட்டே ஊற வச்சுட்டு காலையில மிக்சியில் அரைச்சிக்கணும். சப்போஸ் நீளமான முடி இருந்தா 8 ல இருந்து 12 ஸ்பூன் ஊற வைக்கலாம். அரைச்சிங்கன்னா கூழ் மாதிரி வரும். அதை வந்துட்டு தலை ஃபுல்லா கீழே முடி அடி நுனி வரைக்கும் ஃபுல்லா தேய்ச்சிட்டு இப்படி தேய்க்கணும். முடி இங்க கீழே இருக்க ஹேர் இப்படி மேல நல்லா மசாஜ் பண்ணிட்டு சுத்தி கொண்ட போட்டு வச்சுக்கோங்க. தலைக்கு குளிச்ச தலையில அதை தேய்க்கணும். இன்னைக்கு நான் தலை குளிச்சிருக்கேன், இன்னைக்கு நைட் 6 ஸ்பூன் ஊற வச்சுட்டு நாளைக்கு காலையில் நான் அந்த தலை ஃபுல்லா தேய்ச்சி வச்சுட்டு கரெக்டா 1 மணி நேரம் கழிச்சு சும்மா அலசிக்கணும். ஒரு முடி கொட்டாது, உங்களுக்கு ஹேர் ரொம்ப திக்கா இருக்கும். ஒரு சிங்கிள் ஹேர் இப்போ ஒரு முடியோட டென்சிட்டி கூடும். அப்புறம் முடி ஷைனிங்கா இருக்கும், பளபளப்பா இருக்கும். அப்புறம் முடி ரொம்ப நீளமா வளரும். மாசத்துக்கு இவ்வளோ நீள முடி வளரும். நீங்க இந்த நிறைய ட்ரை பண்ணாம சிம்பிளா இதை வாரத்துக்கு 2 தடவை தலைக்கு குளிச்ச தலையில இதை அப்ளை பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு ஒரு முடி கொட்டாது. இப்போ நீங்க உளவியல் தான் முக்கியமா, மருத்துவம் முக்கியமா, எது ரொம்ப? இப்போ நம்முடைய உடம்புக்கு நல்ல வார்த்தைகள் மூலமாக, இதமான வார்த்தைகள் மூலமாக, அந்த மனதில் மூலமாக நோயை போய்க்கிற முடியுமா, இல்லை மருந்து தான் செய்யுமா? ஐயா ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம். இப்போ ஒருத்தவனு பாம்பு கடிச்சிருச்சுங்க ஐயா. பாம்பு கடிச்சிச்சுன்னு தெரியாம அவன் சைக்கிள் ஓட்டிட்டு போய் ஆஸ்பத்திரியில் போய் சேர்ந்து அவன் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வந்து உனக்கு நாகப்பாம்பு கடிச்சிருக்குன்னு சொல்லி அட்மிஷன் பண்ணி பொழைச்சி அதுக்கப்புறம் வாழ்ந்து இருக்காங்க. தண்ணி பாம்பு, ஓடையில போற தண்ணி பாம்பு கடிச்சு பாம்பு கடிச்சிச்சா நெஞ்ச பிடிச்சி அந்த இடத்துல விழுந்து இறந்தவனும் இருக்காங்க. முதல் விஷயம் மன வலிமை. நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்றேங்க ஐயா, நான் முத திருப்பத்தூருக்கு வந்தப்போ ஒரு பார்த்த ஃபர்ஸ்ட் பேஷண்ட், அவர் வந்து கிளினிக் வராரு. நான் அவருக்கு ஹார்ட்டை செக் பண்றேன். அவருக்கு பயங்கரமான ஹார்ட் பீட் வந்து ஃபாஸ்டர் டாக்கிகார்டியான்னு சொல்லுவோம், அது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதே சமயத்துல வந்து அவருக்கு வந்து ஃபெயிலியர்ல போயிட்டு இருக்கு ஹார்ட். நான் வந்து 2007 அவரை பார்க்குறேங்க ஐயா. நான் சொன்னேன், உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைகளையோ யாராவது குடும்ப ஆளை கூட்டிகிட்டு வாங்க, டாக்டர் அம்மா எதாக இருந்தாலும் என்கிட்டே சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். நீங்கள் ஐயா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹார்ட் வந்து வேகமாக துடிக்கிறது இருக்குங்க, ஃபெயிலியரில் போயிட்டுருக்கு, நீங்கள் வந்து இப்போ இங்கேருந்து நடந்து போவேன் நான் வீட்டுக்கு, நீங்கள் வந்து சைக்கிளில் வந்திருக்கேன்றீங்க, யாராவது வீட்டில் வந்து கூப்பிட்டு போக நான் மருந்து தரேன், நீங்கள் வேணாலும் ரெஸ்ட்டில் இருக்கணும். டாக்டர் அம்மா எனக்கு 120 ஆயுசு, ஆனால் எமனே வந்தாலும் நீ போயிட்டு வான்னு சொல்லிடுவேன், நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் மருந்து கொடுங்க, என்னை சரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாருங்க ஐயா. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதுக்கப்புறம் 15 வருஷம் இருந்தார் ஐயா. 1% அந்த மருந்து என்னோட சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் அவரோட எண்ணம் எனக்கு ஒன்றுமே ஆகாதுன்னு. இப்போ வாழ்கிற மனிதர்களுடைய மிகப்பெரிய வியாதி வந்து பயம். இல்லை, இப்போ இந்த இது வந்து ஒரு விதி விலக்கு மாதிரி வேணா வச்சுக்கலாமா நீங்கள் சொன்னதை? இதுங்க ஐயா அவர் அந்த பேஷண்ட் அதை வந்து இப்போ இன்னைக்கு அதை அப்படி டைம் வந்து கோல்டன் வேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மினிட்ஸ் சொல்கிறாங்க இல்லையா? இல்லைங்க, இப்ப ஹார்ட் வந்து ஃபெயிலியர்ல போயிட்டு இருக்க ஒருத்தவங்களுக்கு நீங்க வந்து சைக்கிள் ஓட்டிட்டு வீட்டுக்கு போக வேணாம் அவ்வளவு சொல்றீங்க, உங்களோட குடும்ப ஆட்கள் வந்து கொண்டு போங்க, ரெஸ்ட் எடுத்து இந்த மருந்து சாப்பிடுங்கன்னு சொல்றேன். ஆனா நான் கிளினிக்லயே உட்கார வச்சு மருந்தெல்லாம் கொடுத்துட்டு தான் அவரை அனுப்புறேன். ஆனா நான் சாக மாட்டேன் அப்படின்ற அந்த வில் பவர் இருக்கு பாத்தீங்களா? சரி ஐயா, இப்போ வந்து ஒரு 80-90 வயசு நம்ம மரணங்கள் பார்த்தோம். இப்போ ஒரு 40 வயசு ஒரு ஆள் இறந்துட்டா, 40 வயசுக்கு 10 பசங்க அதுக்கு போறாங்கல்ல, அவங்களோட மனசு நம்மளுக்கு எதா ஆயிருமா, அந்த பயம். நம்மளோட ஆயுசு காலங்கள் ஐயா, நீங்க தான் சொல்ல முதுமக்கள் தாலி இருந்தது, பாட்டன் முப்பாட்டன் இன்னைக்கு கூட சொன்னீங்க, பூட்டி வரைக்கும் நம்ம வீட்டுல வந்து எல்லாமே இருந்திருக்காங்க. ஒரு வயசுக்கு அப்புறம் அப்படி வாழ்ந்த ஒரு தலைமுறையில இருந்து நம்மளோட ஆயுட்காலங்கள் நம்மள அறியாமே குறைஞ்சிக்கிட்டு வருதோ, அதை எப்படி திருப்பியும் பழையபடி கொண்டு போறதுன்ற தேடலும்
அதுக்கான தீர்வுகள் தான் இப்போ நான் கொண்டு வந்துட்டு இருக்கேன் என்னுடைய வீடியோக்கள் மூலியமா. உணவு முறையில் ஆரம்பிச்சு, பழக்க வழக்கங்கள் ஆரம்பிச்சு, மன ஆரோக்கியத்திலிருந்து உடல் ஆரோக்கியம் வரைக்கும் எப்படி பேணி பாதுகாக்கிறது, அது எப்படி நம்ம அடுத்த தலைமை கொடுத்து போறது. இப்போ நீங்க சொல்றீங்க ஓலைச்சுவடிகள் வந்துட்டு நம்ம தமிழ் தாத்தா காப்பாத்தினாரு. ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு கை வைத்தியம், ஒரு குறிப்பு, ஒரு மருந்து நான் என்னோடய அடுத்த தலைமுறை கொடுத்துட்டு போகிறதில்ல. இப்போ ஒரு வரமாக உங்கள் பேர குழந்தைய பார்த்தேன். இப்போது நீங்கள் வந்து நீராகாரம் கடைசியாக எப்போங்க ஐயா சாப்பிட்டீங்க? யாருந்தாலும் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி. கண்டிப்பாக இப்போ உங்கள் பேரனுக்கு அவங்க கொடுத்துருக்க வாய்ப்பே இல்லைங்க ஐயா. பழைய சாதம்னா என்னன்னு தெரியாது. பழைய சாதம் தெரியாது. இப்போ நான் வந்து ஒரு மண் சட்டியை வாங்குங்க, தண்ணி பக்கெட்டுக்குள்ளே முக்கி வைங்க 2 நாளைக்கு. அதுக்கப்புறம் எடுத்துட்டு சாதம், மிஞ்சின சாதத்தை ஃப்ரிட்ஜில் போடாமல் மண் சட்டியில் போட்டு தண்ணியை ஊற்றி வச்சிருங்க. அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணியை மட்டும் வடித்து 1 ஸ்பூன் தயிர் விட்டு குழந்தைங்களுக்கு மோர் மாதிரி நீராகார தண்ணி ஒரு வாட்டர் பாட்டிலில் கூட கொஞ்சம் கருவேப்பிலாம் போட்டு கொடுத்து கூட விடுங்க. இல்லை காலைல குடிக்க வைங்க. இது வந்து உங்கள் குழந்தைக்கு என்ன ஆகும்னா, நல்ல குட் பாக்டீரியாஸ் வயிற்றில் உருவாகும், ப்ரோபயோட்டிக்னு. இந்த சாக்லேட் சாப்பிட்ற கிரேவிங், அடிக்ஷன்லேருந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு, இந்த சிப்ஸு சாப்பிட்றது, சாக்லேட் சாப்பிட்றது, கண்டதையும் சாப்பிடணும்னு சொல்லி இந்த பேட் பாக்டீரியா கூப்பிடுது இல்லையா, அதை மாற்றக்கூடிய தன்மை இந்த நீராகாரத்துக்கு தாங்க ஐயா இருக்குது. என்கிட்ட கிளினிக்கில் வந்து, மேம் பையன் ரொம்ப சாக்லேட் சாப்பிட்றான், ரொம்ப ஜங்க் ஃபுட் சாப்பிட்றான், அவனை மாற்றுறதுக்கு மருந்து கொடுங்கம்பாங்க. மருந்து நான் கொடுத்துட்டு இந்த நீராகாரம் சொல்வேன். நீராகாரம் 90% என் வேலையை பார்த்துரும், 10% தான் நான் மருந்தில் பண்ணுறேன். அதான் ஒரு படத்தில் ஒரு இதில் நான் படித்தேன். என்எஸ் கிருஷ்ணன் பழைய சோறு சாப்பிட்டுட்டு இருக்கார் வீட்டில், கலைவாணர். அப்போ பட முதலாளி வந்தவர், என்ன நீங்கள் பழைய சோறு சாப்பிட்றீங்கன்னு கேட்டுக்காரு. என்ன இப்படி சாதாரணமாக சொல்லிட்டீங்க, 100 ரூபா எடுத்து கொடுத்து போய் சென்னையில் பழைய சோறு வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு இருக்காரு. அந்த முதலாளி கார் எடுத்துகிட்டு எல்லா ஹோட்டலுக்கும் போயிருக்காரு. பழைய சோறு எப்படி இப்போ கிடைக்கும், அதெல்லாம் கிடைக்கலையா, அப்போ இது அபூர்வமானதா, நேற்று வடித்தாத்தான் இன்றைக்கி பழைய சோறு தெரியுதா, இதை தெரிஞ்சுக்கோ, இது நல்லது அப்படிம்பார். ஒரு விஷயத்த அவர் சொல்கிறப்பே நமக்கு அதனுடைய அருமை தெரியும். அது அந்த மாதிரி இந்த பழைய சாதத்தை இப்போ பாப்பா வந்து முடி கொட்டுதுன்னு சொல்லுதுன்னா, உடனே ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு பெரிய நெல்லிக்காய், அதை மிக்சியில் அரைச்சிட்டு நீராகார தண்ணி ஊற்றி குடிங்கம்மே. இப்போ பித்தப்பையில் கல் இருக்கா, ஃபேட்டி லிவர் இருக்கா, லிவர் ஒழுங்காக வேலை பார்க்கலையா, லிவரில் இருக்க கொழுப்பு கரையணுமா, பழைய நீராகார தண்ணியை வடித்து 3 கத்திரிக்காய் அரைச்சி கொடுக்க சொல்லு. சீக்கிரமாக பித்தப்பை கல் குணமாகும். கல் வராது பித்தப்பை கல். நிறைய பித்தப்பை கல் சரியான வீடியோஸ் போட்டிருப்பேன். ஒரே டிப்ஸ் தான், பழைய சாதத்தில் நைட்டே தண்ணி ஊற்றி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணியை வடித்து அதை ஊற்றி 3 கத்திரிக்காய் அரைச்சி குடிக்கணும். எவ்வளோ சிம்பிள் டிப்ஸாக இருக்குது. ஒரு உறுப்பே இழந்து போய் நீங்கள் செலவழித்து உங்கள் பித்தப்பையே எடுத்துட்டு செரிமானம் ஆகலான்னு என்கிட்ட வர்றதை விட நீராகார தண்ணியில் 3 கத்திரிக்காய் அரைச்சி குடிக்கிறது எவ்வளோ ஈஸி. சரி, நான் இப்படி வர்றேன். சோறு சாப்பிட்டாலே உனக்கு சுகர் கூடுதுங்கிறாங்க. சோறு தண்ணிக்குள்ளே வச்சு அந்த தண்ணியை நான் குடிச்சு எனக்கு சுகர் ஏறி போச்சுன்னா, நான் உங்களை நீராகார தண்ணி தான் குடிக்க சொன்னேன், சாதம் சொல்லலை. ஏன்னா இது வந்து ஹெல்த் வீடியோ இல்லை. நம்ம சாதம் சொல்லிட்டோம்னா சுகர் வந்துடும், சுகர் கூடும். ஆமாம் ஐயா, முக்கியமான விஷயம் என்னன்னா, கட்டு நம்மளோட செகண்ட் பிரெயின், இது ஒரு மூளை. நம்மளோட 2வது மூளை இந்த வயிறு. ரொம்ப மனப்பதட்டம், பயம் இருந்தால் வயிற்ற கலக்கி மோஷன் போகிறோம்ல, இந்த மூளை வந்து பதட்டமானா இந்த குடலை வந்து வெளியேற்றும். இந்த ஒரு மீட்டிங் போகணும், ஒரு பப்ளிக் இதுக்கு போகணும், ஒரு எக்ஸாம் போகணுன்னா டக்குன்னு ஆங்ஸைட்டி ஆச்சுன்னா லூஸ் மோஷன் போகுது. இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு மிகப்பெரிய நோய். அதையே மாற்றக்கூடியது இந்த நீராகார தண்ணியில் நிறைய குட் பாக்டீரியா இருக்குது. நீங்கள் வெறும் அந்த தண்ணியை மட்டும் தான் வடித்து குடிக்கணும். குழந்தைங்களுக்கு பழைய சாதமே கொடுத்து பழங்க. ஒரு கை குழந்தை இல்லைன்னு அவ்வளோ பேர் என்கிட்ட வரவங்களாம் பழைய சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் வச்சு காலைல சாப்பிட சொல்லுவாங்கய்யா. உடம்பு B12 கம்மியாக இருக்குன்னு மருந்து கேட்குறாங்க ஐயா. பழைய சாத தண்ணி நீராகாரத்தில் விட B12 இந்த உலகத்தில் எந்த உணவுலையுமே கூட இல்லை. நான் பாருங்க, இதைத்தானே முதல்ல ஓச்சு விட்டாங்களே. அதாவது தேங்காய் சாப்பிடாதீங்க கொலஸ்ட்ரால், எள்ளு சாப்பிடாதீங்க கொலஸ்ட்ரால்னு சொல்லி அதெல்லாம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு நம்மளோட கருவேப்பிலையோ வேப்பிலையோ அங்கே டாலர்ஸில் விற்கிறாங்க. ஐயா, இந்த கிராம்புக்கும் இந்த மிளகுக்கும் எப்படி இந்தியர்களுக்கு வியாதியே வரல? இந்தியர்கள் அழுக்கர்கள், டர்ட்டி பீப்புள்ஸ், அவங்க அழுக்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்த ஆங்கிலேயர்களே கொத்தா கொரோனா மாதிரி அந்த காலத்தில் வந்து எல்லாம் செத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாம் எப்படி தூண் மாதிரி போகிறாங்க? மண்ணில் புழுதியில் இருந்த யாருக்கும் கொரோனா வந்து பெருசாக அது வரலங்கய்யா. நான் ஒரு கிராமத்துக்கு போனேன், இங்கே வரலைங்க அப்படின்ட்டாப்புல. கொரோனா அது பஸ் வராது மாதிரி சொல்கிறாங்க. எல்லாம் யாரும் மாஸ்க் போடல ஒன்றும். நான் அந்த நேரத்தில் அது முடிஞ்ச நேரம் போயிருக்கேன்.
அவன் இங்கே எல்லாம் கிடையாதுங்க அப்படிங்கிறாங்க. எங்க ஊருக்கு அந்த பஸ் வரல அது மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க பயங்கரமா கொத்தா செத்துட்டு இருக்காங்க. கையை 10 தடவை சானிடைசர் யூஸ் பண்ணி கழுவி அவ்வளோ இருந்தவங்க. நம்ம எல்லாம் வீட்டுக்கு வரும்போது வேப்பலையே மஞ்சள் வாசல்ல வச்சிருவோம். காலை கழுவிட்டு வா, யாரு காலையும் பட்டியல் கிடக்கும், காலை தேய்ச்சி கழுவிட்டு வா, கழுவிட்டு வாம்பாங்க. பின்பக்கம் ஒழுங்கா கழுவலைன்னா சனி பகவான் வந்துடும் பயமுறுத்திடுவாங்க. கடவுளை வச்சா ஒழுக்கம் வரும்னு. அதான் இல்லைங்க, நம்மளோட மா தோரணத்துல இருந்து இந்த மா இலையில இருந்து ஒவ்வொன்றும் மருத்துவங்க ஐயா. எல்லாத்தையும் எப்படியாவது கொஞ்சம் தூசி தட்டி எடுத்து நம்ம பிள்ளைகளுக்கு விட்டுட்டு போகணும் அப்படின்ற லட்சியத்துல தான் இந்த வீடியோ ஆரம்பிச்சு. நல்லா இருக்குதுங்க. இப்போ மருத்துவம் ஒரு பக்கம், சமுதாய பணி மாதிரி இன்னொன்று இப்போ ஒரு ட்ரஸ்ட் தொடங்கியிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ரேவதி வந்து ஐயா நீங்கள் வந்தப்போ தான் அந்த பாப்பா வந்திருந்தது. ஐயா கையால் தான் அந்த பாப்பாவுக்கு ஷூஸ் கொடுத்தோம். நம்ம இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி ஒலிம்பிக் போன ஒரு பொண்ணு, உனக்கு என்னப்பா வேணும், என்ன வாங்கி தரணுமோ, எனக்கு ஷூ வாங்கி தாங்க அப்படின்னு கேட்டுச்சு. அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணிச்சுங்க ஐயா எங்களுக்கு. அதே மாதிரி இந்த கொரோனா டைமில் அப்பா தவறினவங்க, அப்புறம் அப்பா வந்து குழந்தை பெரிய ஒலிம்பிக் போன நாட்டுக்கான தங்கம் ஜெயிக்கணும்னு சொல்லி கனவோட பிள்ளையை கூட்டிகிட்டு போய் பயிற்சி கொடுத்தவங்க, திடீர்னு அப்பா இறந்துட்டாங்க. அந்த பையனோட பயிற்சி தொடர முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பையன் அந்த மாதிரி ஒரு 10 குழந்தைங்களை செலக்ட் பண்ணி இப்போ இந்த ஸ்காலர்ஷிப் பண்ணுறோம். எனக்கு என்னென்னா, இது கவர்மெண்ட் வந்து ஒரு துறைக்கு நம்ம பண்ணலாம், மீதி துறைக்கெல்லாம் 13 வயசுலேருந்து ஒரு 17 வயசு ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்க்கணுங்க ஐயா. ஐயா நம்ம ஒலிம்பிக்கில் நம்ம பிள்ளைகளுக்கு தங்கம் வேணும்னு கேட்குறோம் நம்ம நாட்டுக்கு. ஆனால் நம்ம பிள்ளை டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும்னு கனவு காண்றோம். எப்படிங்க ஐயா நம்ம நாட்டுக்கு தங்கம் வரணும்? இராணுவத்துக்கு நம்ம பிள்ளைகளை அனுப்புறது எவ்வளோ அவசியமோ நம்ம நாட்டுக்கு, அதே மாதிரி நம்ம குழந்தைங்கள விளையாட்டுத்துறையில் அனுப்புறதும் முக்கியம். வாட் யூ வாண்ட் கோல்டு இன் ஒலிம்பிக்ஸ், வாட் யூ வாண்ட் யுவர் சைல்டு டு பி என்ஜினியர் ஆர் டாக்டர். அப்போ எப்படி ஒலிம்பிக்கில் தங்கம் கிடைக்கும்? அப்போ ஒலிம்பிக்கில் தங்கம் கிடைக்கிறது மட்டும் கிடையாது, அதை மீறி அதுக்கு டெடிகேட் பண்ணுற பெற்றோர்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தைங்களுக்கு அது தகுதியாக இருக்குன்னா அவங்க தானேங்க ரொம்ப அதிகமான அளவுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கணும். நிச்சயமாக. அப்போ நீங்கள் சீனாவில் தான் அதிகமாக ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்குறாங்க வேர்ல்டு லெவலில், ரெண்டாவது ஜப்பான் இந்த மாதிரி. ஏன்னு கேட்டிங்கன்னா 6 வயதுலேயே அவன் ஒலிம்பிக்கு அந்த குழந்தைய தயார் பண்ணுறான். ஒலிம்பிக் ஸ்கூல் இருக்குங்க. பிள்ளைய வந்து நீங்கள் இதில் அவனுக்கு அடிப்படை கல்வியோட இதுதான் முக்கிய கல்வி. இங்கே முக்கிய கல்வியோட விளையாட்டு ஒரு சைடில் நம்ம கவர்மெண்ட்ல பண்ணுறாங்க. இப்போ YMCA மாதிரி இருக்கு. இப்போ ஒலிம்பிக்ல ஜெயிச்சதுக்கப்புறம் கோடிக்கணக்கில் பணம் கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த ஓரளவுக்கு நேஷனல்ஸ் அச்சீவ் பண்ண அப்புறம் கவர்மெண்ட்லேருந்து ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அது வந்து அந்த ஏஜ்க்கு அப்புறம். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி 6 வயது நீங்கள் சொல்கிறீங்க, நான் சொல்கிறேன் ஒரு 10-13 வயதுலேருந்து ஸ்டேட் லெவல். இப்போ நம்ம சிஎம் ட்ராஃபிலாம் நடத்துகிறாங்க. இப்போ வந்து ஸ்டேட் லெவலில் வாங்கி அந்த பிள்ளைகளுக்கு 1 லட்சம் அந்த மாதிரி ஜெயிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. நான் சொல்கிறேன், ஒவ்வொரு துறையிலையும் விளையாட்டில் டாப் 5 இருக்கக்கூடிய 10லேருந்து ஒரு 15 வயசு உள்ள பிரிவில் இருக்க பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி மந்த்லி வந்து, ஐயா நம்ம அன்றைக்கி ரேவதி வந்தப்போ நான் கிரவுண்ட்லேருந்து அப்படியே வந்துட்டேன் மேம், அதனால் எனக்கு சாப்பிட்றலாமா அப்படின்னு கேட்டுச்சு. நம்ம பசிக்குதுன்னு சொல்லி. ஆனால் அவங்களுக்கு நல்ல உணவு, ஒரு சுண்டல்லேருந்து எல்லாமே கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலில் கேம்புக்கு போகும்போது அடுத்த லெவல், நான் சொல்கிறது ஆரம்ப லெவல். இப்போ ஸ்கூலில் சத்துணவில் முட்டை போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு 13-15 வயசுலேயே அவங்களுடைய பேசிக் நீட்ஸ், உணவுலேருந்து அந்த ஸ்போர்ட்ஸ் உபகரணங்கள்லேருந்து எல்லாமே கவர்மெண்ட் கொடுத்துட்டு அவங்க போயிட்டு வர்றதுக்கான ஸ்காலர்ஷிப் பணங்கள் மாதிரி. இப்போ மேட்சஸ்க்கு போயிட்டு வந்தால், இப்போது மிலிட்ரிலேருந்து வந்தவங்களுக்கு ஒரு ஃப்ரீ சொல்கிறாங்க, கண்டக்டர் டிரைவருக்கு பஸ்ஸில் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணலாம் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கவங்களுக்குன்ற மாதிரி. இந்த விளையாட்டில் இருக்க பிள்ளைகளுக்கு விளையாட்டு ஐடி இருந்தால் விமானம்ல பறக்கிறதுல இருந்து, ட்ரெயின்ல இருந்து, நீங்கள் டோல்ல இருந்து அந்த குழந்தைங்களுக்கு ஃப்ரீ பண்ணுங்கன்னு கேட்குறீங்க. அது முதல்ல இன்னைக்கு நம்ம உங்கள் மூலியமா இதை முன்னெடுத்து வைக்கிறோம். கண்டிப்பாக அரசாங்கம் நம்மளுக்கு செவி சாய்க்கும்னு நம்புகிறோம். நிச்சயமாங்க. நிறைவாக நம்ம முடிக்கிறதுக்கு முதல்ல எதிர்கால திட்டம்னு என்ன வச்சுருக்கீங்க? இப்போ நீங்கள் 2 பாதையை தேர்ந்தெடுத்துருக்கீங்க. ஆஸ்கார் வாங்கிட்டு அவர் சொன்னார் இல்லையா, ரஹ்மான் 2 கப்பு கையில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி இந்த பக்கம் உங்களுக்கு மருத்துவம், அதுவும் சமூக சேவை தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னொரு பக்கம் விளையாட்டு மூலமாக உங்கள் சொந்த படம், அது முக்கியமாக
நீங்கள் உழைச்ச பணத்தை எல்லாம் பண்ணுறீங்க. நான் சொன்னேங்க என் வீட்டுக்கார்ட்ட, இந்த மாதம் 1.5 லட்சம் நம்ம கொடுக்கறத நம்ம அந்த லோன் முடிச்சிடலாமா, நம்ம இந்த லோன் முடிச்சிடலாமா அப்படின்னு நான் சொன்னேன் முதல்ல சொல்லும் போது. ஆமாம், ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து இப்போ நீங்கள் விதை போட்டுக்கிட்டீங்க, அது இப்போ நல்லா விளைஞ்சி வரும். அந்த விளைச்சல்னால் நமக்கு லாபம் இருக்கான்னு நீங்கள் நினைக்கல, அது உண்மைதான். ஆனாலும் கூட அது நடக்கும். எதிர்காலத்தில் என்ன பிளான் வச்சுருக்குறீங்க? ஐயா 2 பிளான். ஹோமியோபதி மருத்துவத்துறையில் என்ன பிளான், என்னோட கணவரோட பிளான்னா, ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துலேயும் ஒரு ஃப்ரீ ஹோமியோபதி மெடிக்கல் சென்டர் நிறுவி எல்லா மக்களுக்கும் இலவசமாக மருத்துவம் கிடைக்கணுன்றது தான் மிகப்பெரிய ஒரு கருத்து. இது வந்து என்னோட கணவரோட மிகப்பெரிய கனவு. வந்து நிறுவி இந்த ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த டாக்டர்ஸ்க்கு நம்ம பே பண்ணி மருந்துகள் இலவசமாக எல்லா வீட்டுக்கும் போகணும். 13.5 mm கல்லிருந்து பித்தப்பை சுருங்கி இருந்த ஒரு பேஷண்ட். நோ எவிடன்ஸ் ஆஃப் கால்குலேட், பித்தப்பை கல் இல்லை. அந்த மருத்துவ இதில் அக்வயர்ட் டிசீசஸ், அதாவது நம்மளா இழுத்துக்கக்கூடியது. நார்மலாக பிறந்த குழந்தை ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்க குழந்தை வந்து ஃபோன் டிவி பார்த்து அந்த குழந்தையோட அடையாளத்தை இழந்ததுலேயே அம்மா யாருன்னு தெரில, அப்பா யாருன்னு தெரில, கூப்பிட தெரில. இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய தலைமுறையில் முதல்ல நம்மளுடைய உலகத்துக்கே வாழ்க்கையும் வாழ்வியலும் சொல்லி கொடுத்த ஐயன் திருவள்ளுவர் வாழ்ந்த தலைமுறையில் பேரம்பேத்திகள் நம்ம வந்து உலகத்துக்கு மாற்றணும்னா முதல்ல நம்ம மாறணும். ஸோ நம்மளோட தலைமுறைக்கு இந்த நம்மளோட இயற்கை உணவுகள் மருந்துகள்லேருந்து நம்மளுடைய பழமையும் மறக்காமல் மருத்துவத்தை அடுத்த தலைமுறை கடத்தணும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விளையாட்டுத்துறையில் உண்மையான தகுதியான குழந்தைகள், நம்மளோட தமிழகத்துலேருந்து ஷூ கூட வாங்க முடியல, வெறுங்காலில் ஓடி ஒலிம்பிக் வரைக்கும் போன குழந்தைங்க வாழ்கிற நம்மளோட தமிழகத்தில் விளையாட்டும் முக்கியம். படிப்பு மட்டுமே கல்வி கிடையாது. படிக்க வருதா படிக்க வைங்க, படிக்க வரலையா விளையாட வருதா நல்லா விளையாட வைங்க. படிப்பவனுக்கு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற குழந்தைக்கு கொடுக்குற மரியாதை விட 100 மடங்கு மரியாதை உடல் உழைப்பு போட்டு ஃபீல்டில் விளையாடுற குழந்தைக்கு கொடுங்க. விளையாடுறது தப்பு கிடையாது, அசிங்கம் கிடையாது. விளையாடுறதுன்னு ஏன்னா நான் ஒரு மருத்துவருங்க ஐயா, என் 2 பிள்ளைகளுமே ஸ்கூல் போகல, ஓப்பன் ஸ்கூலில் தான் எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்க. காரைக்குடி செட்டிநாடு ஸ்கூலில் படிச்சுட்ருக்காங்க. இப்போ 10th வரும்போது ஓப்பன் ஸ்கூலிங்கில் தான் எழுதுகிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் டாக்டராக இருந்துட்டு பிள்ளையை படிக்க வைக்கலையா, டாக்டராக இருந்து பிள்ளையை படிக்க வைக்கலையா? என்னுடைய லட்சியம் வந்து என் குழந்தைங்க 100 வயசுக்கு வாழணும், நோய் நொடியெல்லாம் வாழணும், ராத்திரி தூங்க போகும்போது நிம்மதியாக தூங்கணும், என்னோட அடுத்த தலைமுறை உருவாக்கணும். அவன் விவசாயம் பண்ணட்டும், விளையாடட்டும், படிக்கட்டும், என்ன வேணால் பண்ணட்டும், ஒரு தடவை தான் வாழ போகிறான். அந்த வாழ்க்கையில் வந்து அவனை இதாகணும் அதாகணும் திணிக்கவும் விரும்பலை. அண்டு நீ விளையாட ஆரம்பிச்சிட்ட, நீ கண்டிப்பாக ஒலிம்பிக் போய் நாட்டுக்கான தங்கம் ஜெயிக்கணும், அதுவும் கிடையாது. நீ விளையாடு, உனக்கு விளையாட வரலையா வா, நீ விவசாயம் பண்ணு. ஆக்சுவலி எதிர்கால நெதர்லாண்ட்லேருந்து ஒரு பேஷண்ட் வந்தாங்க ஐயா. அவங்க சொன்னாங்க அங்கே இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர்கள் வந்து விவசாயிகளாம். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆனால் ரோட்டில் வந்து டிராக்டர்ஸ் நிற்குமா. அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் அட்வொகேட்ஸோட விவசாயிகள் தான் பணக்காரங்களாம். நம்ம தமிழகத்துலேயும் இந்த நிலை நிச்சயமாக வரும். அண்டு நம்ம சாப்பிட்ற உணவை இப்போல்லாம் எப்படின்னா சூட்கேஸில் எடுத்துகிட்டு போகணும், அரிசி மூட்டையை தூக்குறது அசிங்கங்கிறாங்க. என்றைக்கு அரிசி மூட்டையை தலையில் தூக்கிட்டு போகிறது ஒரு பெரிய அசிங்கம் கிடையாது. நம்மளோட உணவு, நம்ம சாப்பிட்ற உணவு ஆரோக்கியம். பழைய சாதத்தை சாப்பிடணும். ஐயா சொன்ன மாதிரி பழைய சாதத்தை நம்ம சாப்பிட்றது வந்து ஃபேஷன் கிடையாதுன்னு NSK சார் சொன்ன மாதிரி இதுதான் நம்ம வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு விட்டுட்டு போகக்கூடிய விஷயம். இந்த விளையாட்டுத்துறையில் ஏதாவது ஒரு புரட்சியில் மாற்றம் உண்டாக்கி பெற்றோர்கள் மனசில் வந்து ஆணித்தரமாக படிப்பை தாண்டி விளையாடுறதுக்கு நம்ம குழந்தைங்களை அனுப்புறது நம்மளோட கடமை அப்படின்னு கொண்டு வந்து இந்த விளையாட்டுக்கு வர குழந்தைங்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம், ராயல் ரிசப்ஷன்னு சொல்லுங்க ஐயா. இப்போ நம்ம மதுரைக்கார பொண்ணு ஜெர்லின் அனிகா நீங்கள் வந்திருந்தப்ப பார்த்துருக்கீங்க, நம்மளோட பிரசிடென்ட் கிட்ட அர்ஜுனா அவார்டு வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு ஒரு பிள்ளை வந்து அர்ஜுனா அவார்டு வாங்குற மாதிரி நம்ம தயார் பண்ணுறது, அதுவும் பண்ணணுங்கன்றது வந்து என்ன சொல்கிறது, 2 மோட்டோ. இதில் எங்களோட பங்கு என்ன பண்ண முடியும் ஐயா? நம்ம ஒரு அளவுக்கு மேலே என்ன பண்ணுவோம், சாப்பிடுவோம், சாப்பிட்டதுக்கப்புறம் வயிறு நிறைஞ்சப்பறம் என்ன பண்ணுவோம், நிறைய மாட்டோம். அதிகமான அளவுக்கு என் கணவர் சொன்ன கருத்தை தாங்க ஐயா, நீ வந்துட்டு சம்பாதிக்கிற, பணம் சேர்த்துற, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன பண்ண, காசை சாப்பிடுவ முடியும்? நீ 100 கோடி வச்சுட்டு போனாலும் அது நம்ம பிள்ளையோ நம்ம பேர பிள்ளையோ அனுபவிப்பாங்கன்றது கேரண்டி இருக்கா? கிடையாது. ஆனால் 100 குழந்தைங்கள வாழ வச்சிட்டோன்னா அந்த 100 குழந்தைங்க நான் போட்ட விதை இருக்கு இல்லையா, அந்த புண்ணியம் வந்து தலைமுறைக்கும் நமக்குன்னு இல்லைங்கய்யா. நீங்கள் உங்களுக்கு தாங்க ஐயா தமிழ் இந்த கதைகள் எல்லாமே தெரியும். நம்மளோட கர்ணன் வந்து இறந்து போயிட்டு சொர்க்கத்தில் இருந்தாருங்களா ஐயா.
கண்டிப்பாக ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கிற கதையாக இருக்கும். ஆனால் நம்ம மக்களுக்கு சொல்லிடுவோம். என்னென்னா இறந்துட்டு சொர்க்கத்தில் இருந்தாராம். அப்போ வந்து அவருக்கு பயங்கரமாக பசிச்சுச்சான். கடவுளே எங்கே இருக்கீங்க, கமான் சீக்கிரம் வாங்க அப்படின்னு கர்ணன் கூப்பிட்டோன்னே கடவுள் வந்து கூப்பிட்ட குரலுக்கு கர்ணனுக்கு வந்து நிற்பாராம். ஏன்னா பூமியில் தான் ஐயா இன்றைக்கி அந்த கதை தான் இன்றைக்கி லைவ் பாருங்கள். ஐயா கர்ணன் பற்றி அவ்வளோ பெரிய கதைகள் அந்த குரல்லாம் சொன்னாங்க. அப்போ வந்து அவங்க கடவுள் வந்தாராம். வந்துட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது, நீங்கள் வந்து எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னொடனே சொர்க்கத்தில் நீங்கள் என்ன வேணால் அனுபவிக்கலாம், ஆனால் உனக்கு சாப்பாடு மட்டும் கிடையாது அப்படின்னு சொன்னாராம். என்னது, எனக்கே சாப்பாடு கிடையாது, ஏன் சாப்பாடு கிடையாது? பூமியில் வாழ்ந்தப்ப எல்லா தானமும் பண்ண, ஆனால் நீ ஒரு தடவை கூட அன்னதானம் பண்ணல அப்படின்னா. ஓ, நான் இவ்வளோ பண்ண, நான் இப்படி பண்ணாமல் விட்டுட்டா, ஐயோ எனக்கு ரொம்ப பசிக்குதே, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாரான். அப்போ சொன்னாரா, உன்னோட ஆள்காட்டி விரலை உன் வாயில் வை, அது உனக்கு பசியாற்றும் தன்மை இருக்குதுன்னு சொன்னாங்க. என் ஆள்காட்டி விரலை எடுத்து வாயில் வச்சாரா, பசி போயிடுச்சான். அப்படி என்ன என்னோடய ஆள்காட்டி விரலில் இருக்குது, நான் வந்து இது வச்சோடனே பசி போயிடுச்சு அப்படின்னு கேட்டப்போ கடவுள் சொன்னாராம், ஒரு நாள் ஒரு அந்தனர் வந்து உங்ககிட்ட அன்னச்சாவடி எங்கே இருக்குதுன்னு கேட்டார், நீ அப்போ அதோ அங்கே இருக்குதுன்னு காமிச்ச. அந்த ஆள்காட்டி விரலுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு. அதுவும் அங்கே இருக்குதுன்னு சொன்னதுக்கே அவ்வளோ சக்தி இருக்குன்னா, அப்போது எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஐயா பயங்கர ரேஸ் மாதிரி, அவன் மாடி கார் வச்சிருக்கான், நம்ம பென்ஸ் கார் வச்சிருக்கோமா, நம்ம இது வாழ்க்கை ஏதோ ஓடுறாங்க ஐயா. யாரோடையும் யாருக்குமே போட்டியே இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் ஒரு தடவை நான் வந்திருக்கேன், எனக்கான வாழ்க்கையை நான் வாழ போகிறேன். அப்போது என்னை சுற்றி இருக்கிற 4 பேருக்கு வந்துட்டு எதா நான் விதைச்சிட்டு போகணும், ஷேர் பண்ணணும். என் குடும்பத்துக்காண்டி நான் உழைக்கிறத விட இன்னொரு குழந்தைக்காண்டி ஓடி உழைக்கும் போது அது ஒரு வேறு லெவலில் சந்தோஷத்தை கொடுக்குதுங்க. நிச்சயமாங்க. இப்போ ஒரு மணி நேரத்துக்கு மேலே நம்ம பேசிக்கிட்டு இருந்திருப்போம் நிச்சயமாக. ஆனால் அந்த நேரம் போனதே தெரில. எனக்கு மட்டும் இல்லை, எங்களுடைய தொழில்நுட்ப கலைஞர்களே ரசிகர்களாக மாதிரி இன்றைக்கி தான் உட்காந்து கேட்குறத நான் பார்க்குறேன். அதாவது அந்த ஒரு ஈர்ப்பு சக்தியோடு நீங்கள் பேசுகிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நாம் விடைபெறத்துக்கு முதல்ல ஏதாவது ஒரு டிப்ஸு சொல்லுங்களேன், என்ன செய்யலாம்? திடீர் தலைவலி, திடீர்னு ஏதாவது ஒரு இது மேடைக்கு போகிறப்ப இப்படி வந்துடுது, அப்படி இப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், சின்னதாக என்ன செஞ்சால் போகலாம்? உடனே நீங்கள் ஒரு இப்போ இப்போ அந்த மாத்திரை போட வேண்டிய, இந்த மாத்திரை போட வேண்டியது இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நீங்கள் சின்னதாக ஏதாவது வருது? ஐயா, பொழுது விடியும் போது ஒரு ஸ்பூன் தேனில் ஆரம்பித்து, சூரிய நமஸ்காரத்தில் ஆரம்பித்து, நிலா சோறில் குடும்பமாக உட்காந்து எல்லாரும் சேர்ந்து சாப்பிடும் போது நம்மளோட பல 1000 நோய்கள் அதில் குறைப்படும் ஐயா. அதாவது இப்போ வந்து உங்கள் வாயில் ஊட்டிட்டு அதே சாத்தியத்தை பிசைஞ்சு உங்கள் வாயில் ஊட்டி உங்கள் வாயில் ஊட்டி வரோங்க இல்லைங்கய்யா ராத்திரி நிலா சொன்ன. இது வந்து மிகப்பெரிய சயின்ஸாக மாறி இருக்குங்கய்யா. அதாவது பாக்டீரியா டிரான்ஸ்ஃபர். நம்மளோட தயிரில் வந்து குட் பாக்டீரியாஸ் இருக்கு இல்லையா, நம்மளோட நல்ல இப்போது லாக்டிக் ஆசிட் இருக்குது, லாக்டோபாசிலஸ் இருக்குலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நீ என்னோட தட்டு ஸ்பூனு ஃபோர்க்கு அப்படின்ற வாழ்க்கை மாறி கூட்டாஞ்சோறு சாப்பிட்ற வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டோம் ஐயா. இங்கே பாருங்களேன் ஐயா, அமெரிக்காவில் ஒரு பெரிய ட்ரெண்ட் இருக்குங்க ஐயா. இம்யூனிட்டி நல்லா இருக்கவங்களுக்கு இப்படி சாப்பாடு ஊட்டுறது, உங்களுக்கு ஸ்டூல் டிரான்ஸ்ஃபர்னு ஒரு டெக்னிக் இருக்குது. அதாவது அவன் ஆசன வாயில் இருக்கிற மலத்தை எடுத்து அடுத்த ஆசன வாயில் மாற்றி வச்சுக்கிறாங்க, பாக்டீரியா டிரான்ஸ்ஃபருக்கு. இது ஒரு சயின்ஸ் ஆகிக்கிட்டு வருதுங்க ஐயா. இதை வந்து என் கொள்ளு பாட்டனே, நீ உனக்கு கூட்டி விடனா உன் பாக்டீரியா உனக்கு அனுப்பிச்சிட்டேன், ஐயா அவங்களுக்கு இருக்கிற இம்யூனிட்டி உலகத்தில் யாருக்குமே இல்லைங்க ஐயா. நீங்கள் ஒரு காலையில் தேன், வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூன் தேனில் ஆரம்பித்து நம்ம கவுனி அரிசி சாப்பிட்டு, நீங்கள் சொன்னீங்களா சர்க்கரை வியாதிக்காரங்க மறுநாள் பழைய சாதம், கவுனி அரிசி வந்து ஃபார்பிடன் ரைஸ், எம்பரர்ஸ் ரைஸ், ராஜாக்களின் அரிசின்னாங்க. ஏன்னா ராஜாக்கள்லாம் அவங்களுக்கு வியாதி இருக்கக்கூடாது, அவங்களுக்கு நம்மளோட கொஞ்சம் சூப்பராக தெரியணும், அப்போ தானே அவங்கள பார்த்து வா அப்படின்னு சொல்லுவோம். அவங்களும் நம்மள மாதிரியே இருமிக்கிட்டு குச்சி வச்சு நடந்தால் மதிக்க மாட்டோம்ல. சைனாவில் ஃபுல்லாக நம்ம நகரத்தார் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அவங்க அங்கே வாணிகம் பண்ண போகும்போது அவங்க எம்பரர் ரைஸ்ன்னு இந்த கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்டு இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, அங்கேருந்து எடுத்துன்னு வந்து நம்ம ஊரில் விளைவிச்சு இங்கே ஃபுல்லாக எல்லா நகரத்தார் விசேஷம் போக கவுனி அரிசி அல்வா இருக்கும், வீடுகள்லேயே வாரந்தோறும் கவுனி அரிசி இருக்கும், சாப்பாடு கவுனி பொங்கல் மாதிரி வைப்பாங்க. கவுனி பொங்கல் அவங்களுடைய உணவில் ஒரு அத்தியாவசியம். நம்ம சாப்பிட்ற அரிசியிலே குளூட்டன் இல்லாத ஒரே அரிசி கவுனி அரிசி. இந்த கவுனி அரிசியை சர்க்கரை நோயாளிகள் பழைய சாதமாக வச்சுட்டு அடுத்த நாள் சாதமாக, சர்க்கரை நோய் வர்றது தடுக்கிறது இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இல்லாமல், சர்க்கரை வந்துருச்சா ஒரு மாதம் கவுனி அரிசி சாப்பிட்டு போய் செக் பண்ணி பாருங்க. அப்போ இந்த டிப்ஸுன்றதுங்க ஐயா, பொழுது விடிஞ்சு பொழுது சாயிற வரைக்கும் நம்ம எடுத்தோம்னா கோர்வையாக எல்லாத்தையுமே நம்ம மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு.
அப்போ நம்ம படிப்படியாக ஒவ்வொன்றா மாற்றிட்டே வர்றதுக்கு இன்னைக்கு இந்த விதையை வைப்போம். உங்களோட ஆசீர்வாதத்தோட இந்த மருத்துவ பணியில் என்னால் முடிஞ்ச டிப்ஸை வந்து அடுத்தடுத்து மக்களுக்கு கொடுத்து நம்ம எல்லாரையுமே ஒரு வழியாக நம்ம தமிழ் தாத்தாக்கு அடுத்து நம்மளுடைய ஐயா வந்து தமிழ் ஐயா வந்து நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் எழுச்சியும் நீங்கள் தமிழுக்கு ஆற்றுங்க, நான் மருத்துவத்துக்கு ஆற்றுறேன் உங்களோட ஆசீர்வாதத்தோட. ரொம்ப மகிழ்ச்சி. உண்மையிலேயே ஒரு பேட்டி எடுக்கிற போது எழுத்தாளர் சுஜாதா அவர்கள், நான் அவரை பேட்டி எடுத்திருக்கேன். அப்போ உங்களை மாதிரி தான் பேசி முடித்த உடனே அவர் சொன்னார், இது பேட்டி மாதிரி இல்லை, எனக்கு உங்களோட நான் கலந்துரையாடல் மாதிரி இருந்தது அப்படின்னாரு. அதாவது அந்த கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி வந்து வர கேட்ட உடனே. அதுபோல் அவங்க 1000 பணிகள் இருக்குது. இப்போ காரைக்குடியிலேருந்து அவங்க சொன்ன மாதிரி அழைப்புதல் கொண்டு வந்தவங்க அந்தம்மாவும் வந்திருக்காங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. ஆமாங்க அப்படின்னேன். எவ்வளோ பேர் அவங்க வீட்டு வாசல் நின்றுட்டுருப்பாங்க தெரியுங்களா, வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க தெரியுமா, பெருங்கூட்டமாக இருக்குங்க, அவங்கள பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னாங்க. உள்ளே வந்து கூட்டிகிட்டு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் அனுப்பினேன். அத்தனை பிரபலமான நேரம் அவர்களுக்கு மற்றவர்களுக்கான நேரமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலுக்காக காரைக்குடியிலிருந்து வந்திருந்து இந்த பேட்டியை தந்த டாக்டர் ஆஷா லெனின் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தையும் வணக்கத்தையும் நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக தெரிவித்துக் கொள்வதில் பெருமையடைகிறேன். மீண்டும் மீண்டும் வருக. நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா, நன்றி, வணக்கம்.